பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாரில் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. அப்பாய் பாத்திரமே நீங்கள் சித்தமானால் பாடுங்க. அப்பாய் பாத்திரமே நீங்களும் சித்தமானால் எப்படியும் சித்தம் செய்ய என்னை கத்தம் செய்வேன் என்றாரே. எப்படியும் சித்தம் செய்ய என்னை கத்தம் செய்வேன் என்றாரே. நல்லா பாடுங்க. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவருக்கு எந்த விதத்தில் கனப்படுத்தினார்கள் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு வாழ்ந்த மத தலைவர்கள் யூதர்கள் எவ்வளவோ அவரிடத்தில் நன்மை பெற்றிருந்தோம். அதையெல்லாம் உணராமல் இந்த மனுஷனை அகற்றிவிடும் என்று ஒரு கூட்ட ஜனம் கூக்குரலிட்டு அவரை சிலுவை மரணத்துக்கு அனுப்பினார்கள். ஆனாலும் உண்மையிலே நன்றியுள்ள ஒரு சில ஜனங்கள் அவருக்கும் இருந்தார்கள். நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 3-9 வரைக்கும் கூட நம்ம வாசிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருடைய தலையில விலையேறப்பெற்ற ஒரு தைலம் அடங்கிய ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அதை உடைத்து அவருடைய தலையில ஊத்துகிறார்கள். ஒரு சிலர் அதை பார்த்து முறுமுறுத்தார்கள். எதுக்கு இவ்வளவு வேஸ்டான ஒரு காரியம்? இந்த பாத்திரத்தை இருக்க இந்த தைலத்தை கொண்டு போய் 300 பணத்துக்கும் அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு அதை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இன்னைக்கு 8வது வசனம் தான் நம்முடைய செய்திக்கு தலைப்பு வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டார். She is come to anoint my body for the burial. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கனப்படுத்தினாள். ஏன்னா இந்த சரீரம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த சரீரம். தேவனுடைய சித்தத்தின்படி இந்த உலகத்துல வாழ்ந்த. இன்னைக்கு பாருங்க, ஆண்டுடைய சித்தம், ஆண்டுடைய நோக்கம். நிறைய பேர் நான் ஆவியில எல்லாம் கரெக்டா இருக்கிறேன், சரீரம் எப்படி இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க.
நம்முடைய சரீரம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற பலனை ஒரு நாள் வரப்போகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். என்னுடைய செய்தியின் தலைப்பு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை பற்றிய ஒரு 5 முக்கியமான தகவல். ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்தை பற்றி ஆண்டவருடைய திட்டம் அது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கனப்படுத்தின இந்த சம்பவத்தை மத்தேயுலயும் எழுதியிருக்கிறாங்க, மத்தேயு 26 எழுதியிருக்காங்க, மார்க்ல எழுதியிருக்கிறாங்க, யோவான்ல இன்னொரு கோணத்துல லாசரு வீட்டுல நடந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மேல இயேசுவின் சரீரத்துல நம்ம தைலத்தை பூசினதை அங்கேயுமே பாருங்க, இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இந்த அம்மா கனப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இயேசுவின் சரீரத்துல என்னங்க முக்கியத்துவம் இருக்கிறது, இன்னைக்கு நம்ம சரீரத்துல என்ன முக்கியத்துவம் இருக்கு, இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சில நினைக்கிற நம்ம எப்படி வேணா நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், மனசு சுத்தமா இருந்தா போதும். மனசு சத்தமா சொல்லுங்க, என் மனசு சுத்தமா இருந்தா போதும், சரீரத்துல எப்படி வேணா நடக்கலான்னு. மனசு அசுத்தமா இருக்கிறது தான்ப்பா சரீரம் இப்படிலாம் நடக்குது. அது நல்லா புரிஞ்சுக்கோ. மனசு சுத்தமா இருந்தா சரீரம் இப்படி நடக்குமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு உங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. வெளித்தோட்டத்துல எப்படி நடந்தாலும் என் மனசு சுத்தமா இருக்குன்னு சொல்லி உங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உங்க மனசு எப்படி இருக்குதோ உங்க சரீரம் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை குறித்து முக்கியமான சில தகவல்களை, இந்த கனப்படுத்தப்பட்ட இந்த இயேசுவின் சரீரத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லுகிறார். தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். ஒவ்வொருடைய சரீரம் யாரால் ஆயத்தப்படுத்தப்பட்டது? தேவனால். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ரொம்ப முக்கியமா தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. கன்னி மரியாளுடைய வயிற்றில ஆண்டவர் உற்பவித்து ஒரு பரிசுத்த சிருஷ்டியால் தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரத்தோடு கூட இந்த உலகத்துக்கு வந்தார். ஒவ்வொருடைய பாடியை ஆண்டவர் தான் ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்துக்குள் கொண்டு வருகிறார். சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லிவிட்டு 7வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அந்த சரீரத்தை இப்படியாக தேவன் ஆயத்தம் பண்ணினதின் நோக்கம் எழுதப்பட்டிருக்குது. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்ல. தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது எதுக்கு வர்றீங்க? எதுக்காக இயேசு வந்தாரு? தேவனுக்கு பிரியமானதை செய்ய. அல்லேலூயா. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே எனக்கு போஜனம் என்று வாழ்ந்தவர். அல்லேலூயா. தேவனால் ஆயத்தப்பட்ட சரீரம் முதல்ல அவருடைய சரீரம். 2வது பார்க்கும் பொழுது நம்மை போலவே ஒரு சாதாரண சரீரம். 2வது காரியம், ஆண்டவர் இயேசுவின் சரீரம் என்னது? ஸ்பெஷல். தேவகுமாரனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாடி கொடுக்கல. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாடி. இப்ப நமக்கெல்லாம் பாருங்க, நமக்கு சரீரத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதே போல அவருக்கும் எல்லாமே நம்மை போலவே தான் இருந்தார். எபிரேயர் 2:14 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை போலவே ஒரு சாதாரண சரீரம். இந்த சரீரத்துல என்னெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா 2வது அதிகாரம் 40-52 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த நம்மை போலவே சிறு குழந்தையாய் பிறந்தார். சற்று யோசித்து பாருங்க, இந்த உலகத்திலே இருக்கிறதுல பலவீனமான சிருஷ்டி என்று பார்த்தீங்கன்னா மனித குழந்தை தான். நாய்க்குட்டியை பார்த்தீங்கன்னாக்கா பிறந்து ஒரு மணி நேரத்துல கண்ணை திறந்து நடக்க ஆரம்பிச்சிருது இல்லையா? வேற எந்த மிருகங்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஒரு மணி நேரத்துக்குள்ள அதோட இயல்பான வாழ்க்கைக்கு போய் அது நடக்க ஆரம்பித்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. மனிதனை பார்க்கும் பொழுது பிறக்கும் பொழுது கழுத்து கூட நிற்காமல், திரும்பி படுக்க முடியாமல், பேச்சு இல்லாம, எழும்பி உட்கார முடியாம, கிட்டத்தட்ட 1 வருஷம் இப்படிதான் நம்ம வாழ்க்கையை செலவிடுகிறோம். 3-4 மாசம் ஆன பிறகுதான் கழுத்து நேரா நிக்குது. அதுக்கப்புறம் திரும்பி படுக்கிறோம், அப்புறம் எழும்பி உட்காருகிறோம். நின்று நடந்து 1 இயருக்கு மேலதான் இப்ப வாக்கர்லாம் கொடுத்து என்னென்னமோலாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் தட்டி தடுமாறி நடக்கிறோம். தேவகுமாரன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தன்னை தாழ்த்த வேண்டும்? அல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6-8, தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆதாம் செய்த பாவத்தினால் இந்த சரீரம் தேவனுடைய ஆளுகை விட்டு பிசாசின் ஆளுகைக்குள்ள போய்விட்டது. இந்த கண்கள் தவறானதை பார்க்க ஆரம்பித்தது. இந்த வாய் தேவனுக்கு பிரியமில்லாததை பேச ஆரம்பித்தது. இந்த கால்கள் தேவனுக்கு பிடித்தமில்லாத இடத்துக்கு போக ஆரம்பித்தது. இந்த கைகள் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்ய ஆரம்பித்தது. அடிமையாகிவிட்டான் மனிதன். இந்த அடிமையான மனுஷனை மீட்கும்படியாய் காப்பாற்றும்படியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவகுமாரன் இதே மனுஷ சாயல் எடுத்து நம்மை போலவே ஒரு சாதாரண ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்து இந்த உலகத்துக்குள் வந்தார். சிறு குழந்தையாக பிறந்தார். நம்மை போலவே வளர்ச்சி அடைந்தார். நம்மை போலவே எல்லா சாதாரண ஒரு சரீரம் தான். வளர்ச்சியுள்ள சரீரம் மாத்திரமல்ல, பலவீனமுள்ள ஒரு சரீரம். மிக முக்கியமா மரணம் என்று ஒன்று வரப்போகும் பொழுது மத்தேயு 26வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 39 வாசிக்கும் பொழுது அந்த கெத்சமனே தோட்டத்தில் அன்றைக்கு அவரை பிடிக்க வர்றதுக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த நாட்கள் பாருங்க, இந்த 40 நாட்கள் அவருடைய சரீரத்தில் அவர் பட்ட பாடுகள். ஒரு நாள் முழுக்க அந்த சரீரம் பயங்கரமான சித்திரவதையை அனுபவித்திருந்தால் இயேசுவின் சரீரம் அந்த 3.5 வருஷத்துல கொஞ்சமா அந்த நாள் நெருங்கி 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 மரண நாள் சமீபிக்க, ஒரு மனுஷன் மரணத்துக்கு குறிக்கப்பட்ட பின்பு, மரண தண்டனைக்கு குறிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு அந்த மிச்சம் இருக்கிற நாட்கள் பயங்கர, அவனை எதுவுமே பண்ணலனா கூட அவனுக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்குமா இருக்காதா? நம்மை போலவே அவரு அந்த பயம், அந்த தயக்கம், அந்த கலக்கங்களை எல்லாம் தாண்டி வந்த ஒரு சரீரம் அது. ஹல்லேலூயா. அந்த கெத்சமனே தோட்டத்துல அதுல உச்சக்கட்டமாக போகும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்க பார்க்கும் பொழுது அங்கே 37 வாசிங்கன்னா, பேதுருவின் செபதேயுவின் குமாரனாகிய இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஒரு பயம், ஒரு திகில், ஒரு துக்கம். இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன உணர்வுகள்லாம் அனுபவிக்கிறோமோ அது முதல்ல நம்மை பாதிக்கிற நம்முடைய சரீரத்தை தான் பாதிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சரீரத்தை தான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த சரீரத்துல அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி வாழ முடியும்னு காட்டுறதுக்காகவே தான் அப்படி வாழ்ந்தார். ஹல்லேலூயா. 3வதாக தேவ ஆவியானவர் தங்கின சரீரம். லூக்கா 3வது அதிகாரத்துல 21, 22 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. தேவ ஆவி தங்கின சரீரம். 5 குறிப்புல இதான் மைய குறிப்பு. முதல் குறிப்பு, தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம், நம்மை போலவே ஒரு சாதாரண சரீரம் இயேசுவின் சரீரம். 3வது, தேவ ஆவி தங்கின சரீரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, இன்னைக்கு இங்க வந்திருக்கிற யாராக இருந்தாலும் தேவன் உங்களுக்குள் வந்து வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நமக்குள்ள வந்து வாழணும்னா, நான் சொன்ன பாருங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரிந்த அகம் ரொம்ப அசுத்தமா இருக்கிறதுனால தான் இந்த சரீரம் இப்படி செய்து கொண்டிருக்கிறது. முரண்டு பண்ணுகிறது, கோபப்படுகிறது, மூர்க்கம் வெளிப்படுகிறது. என்னதான் உள்ள மனசுல என்ன இருந்தாலும் அது எங்கதான் வெளிப்படுது? முகத்துல தான் வெளிப்படுது, உங்க சரீரத்துல தான் வெளிப்படுது. இந்த சரீரம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற இந்த சரீரம், ஹல்லேலூயா, தேவ ஆவியின் ஆளுகைக்குள் வர வேண்டிய சரீரம் என்பதை வெளிப்படுத்தவே பரிசுத்த ஆவியினாலே உற்பவிக்கப்பட்டு ஆவியில பலன் கொண்ட இயேசுவுக்கு 30 வயதான பொழுது ஆவின் அபிஷேகம் தேவை என்றால், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு எனக்கு இன்னும் அதிகம் எவ்வளவு தேவை யோசித்து பாருங்க. இந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் வந்து தங்கினதற்கு அப்புறமாக இந்த சரீரமே மாறிவிட்டது. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார். ஹல்லேலூயா. தேவ ஆவி தங்கின ஒரு சரீரம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அன்னைக்கு தேவ ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு அன்னைக்கு அந்த சரீரம் இருந்ததுனால வெளிப்பட்டது வார்த்தைகள்ல கிருபை, பேச்சில கிருபை, அவருடைய பார்வை கூட ஜனங்களுக்கு ஒரு ஹல்லேலூயா ஆறுதலை கொடுத்தது. ஹல்லேலூயா. தேவ வல்லமை வெளிப்படுத்துகிற சரீரமாக இருந்த குளோரிஃபைடு, ஹல்லேலூயா, ஃபில்டு பாடி, ஆண்டுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட சரீரம்.
இயேசுவின் சரீரம். நான்காவது பாருங்க, இவ்வளவு அற்புதங்கள், ஊழியங்கள், இவ்வளவு வல்லமையான கிரியைகள். ஹல்லேலூயா. நான்காவது இயேசுவின் சரீரம், நமக்காக கொடுக்கப்பட்ட சரீரம். லூக்கா 22வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 19வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால், அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு இது கொடுத்து, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அந்த சரீரம் நமக்காக பிற்கப்பட்ட சரீரம். லேசில பாருங்க, ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனை விதிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒரே நாள் ராத்திரியில, நீர் ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானோ என்று கேட்டதுக்கு நீ சொல்றபடி நான் தான் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்னும் இருக்கிறதான்னு சொன்னாரு. இவன் தேவதூஷனை சொன்னான், அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமான குற்றச்சாட்டுக்குள்ளாம் கொண்டு போய் நேரா பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் அவர் பார்த்துட்டு, தேசாதிபதி இந்த மனுஷனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லியும் கேட்காமல், இவனை அகற்றும், எங்களுக்கு பரபாசை தாரும் என்று சொல்லி அவங்க செய்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமா, ஹல்லேலூயா, இயேசுக்கு விரோதமாய் செய்த அந்த சூழ்ச்சி அதிகமாக பாதிப்பு உண்டாக்குனது அவருடைய சரீர பிரகாரமான ஒரு பாதிப்பு தான். ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, வாரினால் 39 முறை அடிக்கப்பட்டார், முதுகு கிழிக்கப்பட்டது, தலையிலே முள்முடியை சூட்டினார்கள், அவருடைய வஸ்திரத்தை கழட்டி சிவப்பான ஒரு அங்கி அவர் மேல உடுத்தி, ராஜாக்களுக்கு போடுகிறது போல ஒரு அங்கியை உடுத்தி, தலையில கிரீடம் வைக்கிறது போல் முள்முடியை சூட்டி, தலையில கோலினால் அடித்தார்கள். ஹல்லேலூயா. அதை குறித்து சொல்லும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது கேட்டிருக்கிறேன், நம்முடைய சிந்தையில நம்ம கொண்டிருக்கிற தவறான பாவமான சிந்தைகளுக்காக அவருடைய தலையில முள்முடி சுட்டப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய வியாதிகளுக்காக 39 விதமான வியாதி இருக்கிறது, அதுக்காக 39 முறை அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். அவருடைய கைகளிலே செய்யத்தகாத காரியங்களை செய்ததுக்கு அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. போகக்கூடாத இடத்துக்கு போன நம்முடைய கால்களுக்கு தண்டனை கொடுக்கிறது போல அவருடைய கால்களில் அன்றைக்கு ஆணி, கடைசியில மரித்த பிறகு கூட விடவில்லை. அவர் செத்துட்டாரான்னு பாக்குறதுக்கு கொண்டு விழாவில் நெஞ்சில குத்தினார்கள். ஆனா இந்த மரணத்தை குறித்து அவரு சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்றாரு, மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனத்துல, இவ்வளவு பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு இந்த பாடியை மாத்திரம் கொல்றதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஆத்மாவை கொல்றதுக்கு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது, பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. தேவன் ஒருவரே அந்த ஆத்மாவை நரகத்துக்குள் தள்ளுகிறவர். அதனால மனுஷன் உங்க சரீரத்துக்கு விரோதமா என்ன செய்தாலும் சாட்சியா கத்தருக்கென்று வாழும் பொழுது, உங்க சரீரத்துக்கு விரோதம், நம்முடைய சரீரத்துக்கு விரோதமா அவன் எது செய்தாலும் அதை பற்றி வரி பண்ணாதீங்க. இந்த சரீரத்தை நான் பரிசுத்தமா வைத்து காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்துல நாம் செய்த எத்தனையோ குற்றங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், முறைகேடுகள், இதெல்லாவற்றுக்காக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அன்றைக்கு கிழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆனா அந்த சரீரம் அதோடு கூட நிறுத்தப்படவில்லை. ரோமர் 8:11 பார்க்கும் பொழுது, உயிர்ப்பிக்கப்பட்ட உயிரோடு எழுந்த சரீரம் 3 நாளைக்கு பின்பு, நிறைய இடங்களை நீங்க எடுத்து மத்தேயு அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்துல நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 39-40 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க இப்படியாக சொல்லப்பட்டு, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். எப்படி கண்டார்கள்? நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா லூக்கா 24வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 39 வாசிக்கும் பொழுது, இயேசு உயிரோடு எழுந்த அன்றைக்கு சம்பவித்த சூழ்நிலை, இவைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு இது உயிரோடு எழுந்த மகிமை பொருந்தின சரீரம். அல்லேலூயா. அதான் 5வது உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தோட ஒரு பரலோகம் போயிட்டார். இதே பாதையில நீங்களும் நானும் ஒரு நாள் போகணும்.
ரோமர் 8:11 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் உங்களில் வாசமாய் வாசமாய். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார். வரும்போது ஆண்டவருடைய சித்தம் என்ன? நம்முடைய சரீரத்தையும் அதே போல உயிர்ப்பிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 19 23 வசனங்களை குறித்து கொண்டு நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 19வது வசனத்தை எடுத்து வாசித்தால், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். 22 23 எல்லாவற்றையும் அந்த கிறிஸ்து இயேசுவுக்கு அவருடைய பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய அவருடைய நிறைவாகிய சரீரமாகிய இன்னைக்கு என்னது? சபைக்கு. திருச்சபை தான் இன்னைக்கு கிறிஸ்துவின் சரீரம். அன்னைக்கு அந்த சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது போல இன்னைக்கு சபையிலிருந்து தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வசனம் புறப்பட்டு செல்லணும்னு சொல்லி இந்த சரீரமாகிய சபை இன்னைக்கு உலகத்துல வைத்திருக்கிறார். ஆனா அதே சமயத்துல இப்ப கடைசியா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், நம்முடைய சரீரத்துல நாம் எப்படி வாழ வேண்டும். தன்னுடைய சரீரத்தை கொடுத்த ஆண்டவர் இயேசு நம்மிடத்துல இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இதை நம்ம படிக்காம முடிக்க முடியாது. இந்த உலகத்துல தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சாதாரண சரீரத்துல ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தா, குறித்த நேரத்துல ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் அபிஷேகம் பெற்று நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு பேச்சு, அவருடைய நடக்கை, அவருடைய செய்கை, அல்லேலூயா, எல்லாமே கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிற கூடிய விதத்தில் அவருடைய சரீரம் செயல்பட்டது. முடிவிலே அந்த சரீரம் அன்னைக்கு பிற்கப்பட்டது. அல்லேலூயா. அவங்க நினைச்சாங்க இந்த சரீரத்தை தொட்டுட்டோனாக்கா முடிஞ்சு போச்சு, இயேசுவை க்ளோஸ் பண்ணிட்டோன்னு. ஆனா அந்த சரீரம் முடிவறிந்து அவர் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, பிதாவே உம்முடைய கரத்துல என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறார். அந்த சடலத்தை நார்மலா பார்க்கும் பொழுது கொடிய குற்றவாளி சடலத்தை கொண்டு போய் குப்பமேட்டில் தூக்கி போட்டு போயிடும், அவங்களுக்கு அடக்கமே கிடையாது. ஆனா இயேசு தேவகுமாரனுக்கு தேவன் அப்படிப்பட்ட அந்த கனவீனத்தை அனுமதிக்கவில்லை. மரித்த பின்பு அவர் ஐஸ்வரிவான்களோடு கூட அவருடைய கல்லறை இருந்ததுன்னு வாசிக்கிறோம். அரிமேத்து ஊராகிய யோசேப் அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் புதிய ஒரு கல்லறையில வைத்தார். 3 நாட்கள் அந்த கல்லறையில இயேசுவின் சரீரம் அன்னைக்கு இருந்தது. அதுக்கு பின்பு தேவன் உயிரோடு எழுப்பினார், பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இன்றைக்கும் அங்கே பரலோகத்தில் இருக்கிறார். அதே சரீரத்தோடு தான் இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு நாள் திரும்பி வரும் பொழுது அல்லேலூயா அவரை குத்தின கண்கள் காணும் அப்படின்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அது எதை காட்டுகிறது? வரும் பொழுது பார்ப்பாங்க, அந்த விலா எலும்ப பார்ப்பாங்க, அந்த ஈட்டி பாய்ந்த இடம் தெரியும். ஐயோ நம்மல்லவா குத்தினோம், இந்த சரீரத்தில் நம்மல்லவா குத்தினோம்னு குத்தினவனுக்கு அன்னைக்கு உணர்வு வரக்கூடிய விதத்துல இருக்குன்னா அதே சரீரத்தோட தான் திரும்பி இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய சரீரம், இதுல நாம் எப்படி வாழ வேண்டும்? 2-3 வசனங்களை இன்னைக்கு நம்ம வாசித்து நம்ம இன்னைக்கு முடிக்க போகிறோம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்கள் வாசித்தால் இப்படியாக சொல்லப்பட்டு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலே தேவனை மகிமைப்படுத்து. ஆண்டவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த பொழுது அவர் விலை கொடுத்து வாங்கினார். நம்முடைய ஆத்ம மீட்பு மாத்திரமல்ல, நம்முடைய சரீர மீட்பை வாங்கிட்டார். இன்னைக்கு உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற இயேசு வாங்கிட்டாரு. அவர் கையில உங்க சரீரத்தை ஒப்புவிடுங்க. அல்லேலூயா. உங்க சரீரம் உங்களுடையதல்ல, அது விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டாச்சு. உங்க ஆவி மாத்திரம் இல்ல, உங்க ஆத்மா மாத்திரம் இல்லைங்க, உங்க சரீரத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும்.
2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9-11 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது வாசித்து பாருங்க. அது 2 கொரிந்தியர். நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் சரீரத்துல போனாலும் இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து, இந்த சரீரம் என்னது? நம்ம குடியிருக்கிற வீடு. சாதாரணமான வீடு இல்ல, இது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுக்குள்ள நீங்க அக்ரிமெண்ட் போட்டு வாடகை கட்ட முடியுமா? காலி பண்ணுன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் நம்ம சரீரத்தை பற்றி பேசுறாரு. 9ல வாசிங்க. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவராய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம எது வேணா செஞ்சாலும் தப்பிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப கவனமா இருக்கும். தேவ பிள்ளைகள் ஒரு பயத்தோடு பேசுகிறேன். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நம்முடைய சரீரத்துல செய்கிற நன்மைக்காகலும் தீமைக்காகலும் ஒரு நாள் ஆண்டவர் நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று கணக்கு கொடுக்கணும். இந்த சரீரத்தை காப்பாற்ற முடியாது. என் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க தேவனாக இருந்தவர் மனுஷனா வந்தார். ஒரு மதத்தை ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து வரல. நம்ம சரீரத்துல செய்த பாவத்தின் விளைவாகிய தண்டனை நரகத்துக்குள்ள நம்ம சரீரம் தள்ள போடக்கூடாது. பரலோகத்துக்கு இந்த சரீரம் போகணும். எப்படி போகிறது இந்த சரீரம்? இந்த வசனத்தை வாசிக்காம நம்ம முடிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 15:50-57 வரைக்கும் வாசிக்கும் சகோதரரே, நாங்கள் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டது, அழிவுள்ளது, அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் 2 காரியம் நடக்க போகுது. ஏற்கனவே மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரங்கள், தோல் முதலானவைகள் அழுகி போய் வெறும் எலும்பு கூட தான் இருக்கு. ஆனா ஒரு நாள் வரும்போது எலும்புகள்லாம் ஒன்னா சேரப்போகுது. இது வரைக்கும் போன முரண்டு பிடித்த வாழ்க்கை வேண்டாம். இன்னைக்கு உண்மையா இயேசு மேல நம்பிக்கையா இருந்தா உங்க ஆவினால மாத்திரமில்ல, உங்க சரீரத்தினாலே அவரை கனப்படுத்தி சேவிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சரீரம் ஒரு நாள் வரப்போகுது. ஒரு எக்கால சத்தம் கேட்க போகுது. ஒரு ட்ரம்பட் சவுண்ட் வரப்போகிறது. அது சீக்கிரத்துல வரும் என்பது ரொம்ப நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு அதுக்குரிய எல்லா அறிகுறிகள் நடந்து விட்டது. அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது கல்லறை தோட்டத்துல மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்ட அவரோடு கூட மகிமை பொருந்தின சரீரமாக இது மாற வேண்டும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உங்க லைஃப்ல உங்க சரீரத்துக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வர வேண்டும். உங்க மனசாட்சி செத்த கிரியைகள சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறணும். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இப்ப நீங்க என்ன செய்யணும்? இயேசுவே என் உள்ளத்துக்குள் வார், என் பாவங்களை எல்லாம் மன்னி, உடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தமாக்கு. இந்த நாளிலே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தை உடைய கரத்துல ஒப்புடுகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். எல்லாரும் எழுப்பிப்போமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அவங்க சரீரம், ஆவி, ஆத்மா உங்களுடைய கரத்துல ஒப்பு விடுகிறாங்களோ, இன்னைக்கு அவர்கள் உள்ளத்துக்குள்ள நீர் வரட்டும். இது இன்னைக்கு ஒரு புதிய கிருபை விளங்கட்டும், புதுப்பிக்கப்படட்டும், பலவீனம்லாம் நீங்கட்டும், சோர்வுகள் மறையட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்ட ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு உடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லட்டும். இந்த வாரத்துல செய்கிற அனைத்து பணிகள், வேலைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். அநேகருக்கு ஒரு சாட்சியாய் ஆண்டவரே இந்த உலகத்துல உமக்கு ஆண்டவரே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட செய்யும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதையும் பலப்படுத்தும், பாதுகாத்தல் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.